இனிது வருக வாழ்வை தேடுவோரே, வாழ்வை பலியில் இனிது வாழ வானகம் வந்தருளும். வருக வருக இனிது வருக வாழ்வை தேடுவோரே, வாழ்வை பலியில் இனிது வாழ வானகம் வந்தருளும். வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே, வாழ்வை பலியில் இணைந்து வாழ்க வானகம் வந்தருளும். வாழ்வை தேடுவோரே, வாழ்வை பலியில் இணைந்து வாழ்க வானகம் வந்தருளும். இயேசுவின் இந்த காலை திருப்பலியை அந்தோனி ராஜ், மார்கரெட் இவர்கள் குடும்பத்திற்கு கடவுள் இதுவரை செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக பிள்ளைகள் கிறிஸ்டில்லா, கிறிஸ்டோபர் நல்ல உடல் உள்ள சுகத்தை பெற்றுக்கொண்டு வாழவும் தெய்வ பக்தியில் சிறந்து விலகவும் செய்கின்ற தொழிலை கடவுள் ஆசீர்வதிக்கும்படியாகவும் குடும்பத்திற்கு இறை ஆசீர் நிரம்ப கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறார்கள். இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகிற கிறிஸ்டோபருக்கு கடவுளுடைய கிருபையும் தயவும் என்றென்றும் கிடைக்கும்படியாகவும் மன்றாடுகிறார்கள். இனியவர்களே, இந்த ஞாயிறு திருப்பலி நமது பங்கில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்காகவும் ஒவ்வொருவரையும் கடவுள் நிரம்ப ஆசீர்வதிக்கும்படியாகவும் இந்த வாரம் முழுவதும் நாம் மேற்கொள்ளுகிற பயணங்கள் செய்கிற பணிகள் அனைத்தையும் கடவுள் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். என்னை அழைப்பவருக்கு நான் செவி சாய்ப்பேன், அவரை விடுவித்து பெருமைப்படுத்துவேன், நீடிய ஆயுளால் அவருக்கு நிறைவளிப்பேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறைமொழியில் ஊன்றி நின்று சோதனைகளை வெல்வோம் என்ற சிந்தனையோடு திரு அவையானது தவக்காலம் முதல் ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிக்க அழைக்கின்றது. சோதனை காலம் நமக்கு நம்மை யாரென்று காட்டுகிறது. அதைவிட மேலாக நம் கடவுள் யாரென்று வெளிப்படுத்துகிறது. எகிப்திலேயே அடிமைகளாய் கல் மண் சுமந்த அதே கூடையில் இன்று தங்கள் நிலத்தில் விளைந்த முற்கனிகளை கடவுளின் உரிமை குடிகளாக காணிக்கை செலுத்தும்படி கடவுள் தங்களை உயர்த்தி இருக்கிறார் என்பதை இஸ்ரேல் மக்கள் உணர்கிறார்கள். மக்களின் துயர் துடைக்கும் பணியை கண்முன் கொண்டிருந்த இயேசு பாலைவன அனுபவத்தை பணி வாழ்வுக்கான தயாரிப்பு காலமாக பெறுகிறார். இன்றைய நுகர்வு ஊடக கலாச்சாரங்களின் வழியாக நாம் அலைகளால் சோதிக்கப்படுகின்றோம். ஆனால் இயேசுவின் வெற்றி பாதை இறைவன் மேல் நம்பிக்கை வைக்கவும்
உலக மாய கவர்ச்சியை விலக்கவும் நம்மை அழைக்கிறது. கடவுளின் வார்த்தையை தூய ஆவியார் அருளும் போர்வாளாக எடுத்து கொள்ளுங்கள் என்ற தூய பவுலின் அறிவுறுத்தலின்படி இறை வார்த்தையை நம் ஆயுதமாக கொண்டு இயேசுவின் வழியில் சோதனைகளை வெல்லவும், இறை வார்த்தையின் மீது ஆர்வம் கொண்டு அதனை நாள்தோறும் வாசிக்கவும் அருள் வேண்டியவர்களாக இத்திருப்பலியில் பக்தியோடு பங்கேற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகி இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை மேல் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலும் இருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையறாது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டுதோறும் நாங்கள் கடைபிடிக்கும் தவக்கால அருளுடையாள செயல்களால் கிறிஸ்துவின் மறையுண்மைகளை புரிந்து கொள்வதில் முன்னேற எங்களுக்கு உதவியருளும். அதனால் அவற்றின் பயன்களை எங்கள் நன்னடத்தையால் அடைவோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இன்றைய முதல் வாசகத்தில் இஸ்ரேல் மக்கள் இறைவன் தமக்கு செய்த உதவிகளை நினைத்து துணை நின்ற கடவுளுக்கு நன்றிகடன் செலுத்துவதையும், பல்வேறு துன்பங்களின் மத்தியில் வலிய கரத்தாலும் ஓங்கிய புயத்தாலும் செலுத்துவதையும், இறைவன் தங்களை காத்ததை நினைத்து நன்றி செலுத்துவதையும் எடுத்துரைக்கும் இம்முதல் வாசகத்தை கவனமுடன் கேட்போம்.
தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களினத்தின் விசுவாச அறிக்கை. இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறை வார்த்தைகள் 4 முதல் 10 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது: முதற் பலன் நிறைந்த கூடையை உன் கையிலிருந்து எடுத்து அதை உன் கடவுளாகிய ஆண்டவரது பலிபீடத்தின் முன் வைப்பார். நீ உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் அறிக்கையிட்டு கூற வேண்டியது: நிரந்தர குடியேற்ற அரமேயரான என் தந்தை எகிப்து நாட்டுக்கு இறங்கி சென்றார். அங்கு மக்கள் சிலருடன் அந்நியராயிருந்தார். ஆனால் அங்கே பெரிய வலிமைமிகு திரளான மக்களினத்தை கொண்டவர் ஆனார். எகிப்தியர் எங்களை ஒடுக்கினர், துன்புறுத்தினர், கடினமான அடிமை வேலைகளை எங்கள் மீது சுமத்தினர். அப்போது நாங்கள் எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பினோம். ஆண்டவர் எங்கள் குரலை கேட்டார். எங்களுடைய துன்பத்தையும் வருத்தத்தையும் அவதியும் கண்டார். தம் வலிய கரத்தாலும் ஓங்கிய புயத்தாலும் அஞ்சத்தக்க பேராற்றலாலும் அடையாளங்களாலும் அரும் செயல்களாலும் ஆண்டவர் எங்களை எகிப்திலிருந்து புறப்படச் செய்தார். அவர் எங்களை இந்த இடத்திற்கு கூட்டி வந்தார். பாலும் தேனும் வழிந்தோடும் இந்த நாட்டை எங்களுக்கு தந்தார். எனவே ஆண்டவரே, இதோ நீர் எங்களுக்கு கொடுத்த நிலத்தின் முதற் பலனை கொண்டு வந்துள்ளேன் என்று சொல்லி அதை உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் வைத்து அவரை பணிந்து தொழுவாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. விடுதலையே வழியாகும். உன் மகிழ்வில் நான் வாழ்ந்தால்
இயேசுவே இயேசுவே. நம்பிக்கை ஒற்றை வாக்கியம்தான். இயேசுவே ஆண்டவர் என வாயார அறிக்கையிடுபவரோடு கடவுள் இன்னும் நெருங்கி வருகின்றார். இயேசுவின் வருகை மனிதர் நடுவில் உள்ள அனைத்து பிரிவுகளையும் அழித்து விடுகிறது என உணர்ந்தும் பவுலடியாரின் திருமணலுக்கு செவிமடுக்கும். உரைமையருக்கு எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 8-13 முடிய. சகோதர சகோதரிகளே, மறைநூலில் சொல்லி இருப்பது இதுவே: வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது. இதுவே நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என நாங்கள் பறைசாற்றும் செய்தியாகும். ஏனெனில் இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என நீங்கள் உள்ளார நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். இவ்வாறே உள்ளார நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர் அவர். வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர். ஏனெனில் அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார் என்பதே மறைநூல் கூற்று. இதில் யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ வேறுபாட்டு இல்லை, அனைவருக்கும் ஆண்டவர் ஒருவரே. அவரை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அவர் அளவற்ற நலன்களை பொழிகிறார். அவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுவர் எவரும் மீட்பு பெறுவர் என்று எழுதியுள்ளது அல்லவா? இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனின் அருள்மொழி கேட்டிடுவோம், கேட்டு அதன்படி வாழ்ந்திடுவோம். இறைவனின் அருள்மொழி கேட்டிடுவோம், கேட்டு அதன்படி வாழ்ந்திடுவோம். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். இறைவனின் அருள்மொழி கேட்டிடுவோம், கேட்டு அதன்படி வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் முதல் 13 இறை வார்த்தைகள். லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 1 முதல். அக்காலத்தில் இயேசு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு யோர்தான் ஆற்றை விட்டு திரும்பினார். பின்னர் அவர் அதே ஆவியால் பாலை நிலத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அவர் 40 நாள் அலகையினால் சோதிக்கப்பட்டார். அந்நாட்களில் அவர் ஒன்றும் சாப்பிடவில்லை. அதன்பின் அவர் பசியுற்றார். அப்பொழுது அலகை அவரிடம், நீர் இறைமகன் என்றால் இந்த கல் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றது. அதனிடம் இயேசு மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை என்று மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். பின்பு அலகை அவரை அழைத்துச் சென்று உலகத்தின் அரசுகள் அனைத்தையும் ஒரு நொடி பொழுதில் அவருக்கு காட்டி அவரிடம், இவற்றின் மேல் முழு அதிகாரத்தையும் இவற்றின் மேன்மையையும் உனக்கு கொடுப்பேன். இவை யாவும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. நான் விரும்பியவருக்கு இவற்றை கொடுப்பேன். நீர் என்னை வணங்கினால் அனைத்தும் உம்முடையவையாகும் என்றது. இயேசு அதனிடம் மறுமொழியாக, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக என மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அது அவரை எருசலேமுக்கு அழைத்துச் சென்று கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் இங்கிருந்து கீழே குதியும். உம்மை பாதுகாக்கும்படி கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும், உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளால் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றது. இயேசு அதனிடம் மறுமொழியாக, உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்றும் சொல்லியுள்ளதே என்றார். அலகை சோதனைகள் அனைத்தும் முடிந்த பின்பு ஏற்ற காலம் வரும் வரை அவரை விட்டு அகன்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, தவ காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 3 ஆண்டு வாசகத்திலுமே ஞாயிற்றுக்கிழமையை மட்டும் முதல் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 3 ஆண்டு என்று சொல்லி வாசகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த 3 ஆண்டிலுமே இயேசுவினுடைய சோதிக்கப்படுகிற நிகழ்ச்சியை பற்றி தான் இந்த முதல் வாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணமாக இருக்கும் என்று சொல்லி யோசித்தேன், தேடி பார்க்கவில்லை. யோசிக்கிற பொழுது ஒருவேளை தவ காலத்தின் தொடக்கத்தில் இருக்கிற நமக்கு இது ஒரு அறிவுரையாக இருக்கலாமோ என்று தோன்றியது. தவ காலத்தினுடைய முதல் நாள் எது? தவ காலத்தின் முதல் நாள் எது? சாம்பல் புதன். சரி, திருநீற்று புதன் என்று நம்ம என்ன செஞ்சிருப்போம், தவ காலத்து நுழைய ரொம்ப பக்தியா, இதெல்லாம் நான் இந்த காலத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருப்போம். அதில் மிக உறுதியாக இருந்திருப்போம். சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சோன்னா சாப்பிடாம நல்லா இருந்திருப்போம். அப்படியே வெள்ளிக்கிழமை வரும்போது 2 நாளுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். வெள்ளிக்கிழமை சரி வழக்கம் போல் வெள்ளிக்கிழமை இருந்துருவோம். சனிக்கிழமை வந்தோடனே ஞாயிற்றுக்கிழமை இருக்கணுமா வேண்டாமா, ஞாயிற்றுக்கிழமை இருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல, ஞாயிற்றுக்கிழமை தவ காலத்துக்குள்ள வராதுல்ல அப்படின்னு லைட்டாக ஒரு எண்ணம் வரும். அப்படியே கொஞ்சம் போக போக சாப்பாடை மட்டும் குறைச்சிக்கிட்டா என்ன, ஒரு சந்தி இருக்கிறது போல சாப்பாடை கொஞ்சம் குறைச்சிக்குவோம், இல்லை பிடிச்சதை மட்டும் விலக்கிக்கிடுவோம், கறி என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய எண்ணங்கள் நமக்கு வரும். இப்படிலாம் எண்ணங்கள் வருகிற பொழுது நீங்கள் இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று திருச்சபை நினைக்கிறதோ என்னவோ தெரியல. அதனால தான் சோதிக்கப்படுகிற நிகழ்ச்சியை முதல் வாரத்தில் கொடுக்குறாங்க என்று நினைக்கிறேன். இனி இவர்களே, சோதனைகள்னா என்ன? குழப்பம், அவ்வளவுதான். சோதனை என்பது குழப்பம். நமக்கு தெரியும் எது சரி எது சரி அல்ல என்று தெரியும். கடவுளுடைய வாழ்க்கையின்படி, கடவுளுடைய வார்த்தையின்படி ஒரு வாழ்க்கை இருக்கிறது, உலகத்தின் வாழ்க்கையின்படி ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இந்த 2ல எதை தேர்ந்தெடுக்க வேண்டும்? கடவுள் சார்ந்த வாழ்க்கை, உலகம் சார்ந்த வாழ்க்கை, எதை தேர்ந்தெடுக்க வேண்டும்? எல்லாருக்கும் தெரியும், கடவுள் சார்ந்த வாழ்க்கை தான் தேர்ந்தெடுக்கணும். ஆனால் உலகை சார்ந்த வாழ்க்கை தான் நமக்கு யதார்த்தமாக தெரிகிறது. இப்போ இங்கே போகவா அங்கே போகவா அப்படிங்கிற குழப்பம் தான் சோதனை. சோதனைங்கிறது இதுதான், நீங்கள் எதை தேர்ந்தெடுக்க போகிறீர்கள் என்ற முடிவை எடுக்கிற பொழுது வருகிற ஒரு சின்ன குழப்பம். இனி இவர்களே, இந்த குழப்பத்தில் இயேசு எப்படி சரியாக முடிவெடுத்தார், நாம் ஏன் சரியாக முடிவெடுக்கவில்லை என்பதை குறித்து நம்ம யோசித்தா போதும். இயேசு கிறிஸ்து ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பாக இது இந்த நேரத்தில் என்ன தேவை என்று அவர் யோசிக்கவில்லை, ஒட்டுமொத்தமாக யோசித்து பார்க்கிறார். தொடக்கத்தில் எப்படி இருந்தது, அதுக்கு முன்பாக எப்படி இருந்தது என்றெல்லாம் யோசித்து பார்த்துவிட்டு இறுதியாக ஒரு முடிவு எடுக்கிறார். இனி இவர்களே, எல்லா சோதனைகளை பற்றியும் சொல்ல வேண்டுமா என்று யோசிக்கிற பொழுது 2 காரியங்களை மட்டும் சொல்லலாம் என்று ஆசைப்பட்டேன். முதலில் செல்வத்தை குறித்து. உலகத்தில் இருக்கிற எல்லா செல்வத்தையும் ஒரு நொடி பொழுதில் இயேசுவுக்கு காட்டுகிறது. இனி இவர்களே, இதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, ஒரு மனித இயல்பை யோசிச்சு பார்ப்போமே, ஒரு செகண்டில் எல்லா செல்வத்தையும் காட்டிட்டு மறைஞ்சிருச்சுன்னா நமக்கு அது மேலே எப்படி நம்பிக்கை வரும்? ஒரு நிமிஷத்தில் வந்துட்டு போயிடுச்சு, இதை நம்பி வாழ்க்கையெல்லாம் போகவா அப்படின்னு ஒரு எண்ணங்கள் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து அதை குறித்து யோசித்து பார்க்கிறார். இதெல்லாம் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது விவிலியம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் அனைத்தும் படைக்கப்பட்டன, அவரால் அன்றி எதுவும் படைக்கப்படவில்லை. அப்ப சாத்தான் போய் சொல்றான். யார் மூலமாக எல்லாம் படைக்கப்பட்டதோ அவர்கிட்டயே வந்து எல்லாம் என்கிட்ட இருக்குது, உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்கிறான். லேவியர் நூல் 25ஆம் அதிகாரம் 23வது இறைவார்த்தை. நிலத்தை அறுதியாய் விற்றுவிட வேண்டாம், ஏனெனில் நிலம் என்னுடையது, நீங்களோ என்னை பொறுத்தவரையில் அந்நியரும் இரவர் குடிகளுமே. இரவர் குடிகள் என்னது? நம்ம யாசகம் கேட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அந்நியர்கள்லாம் நமக்கு இந்த ஊருக்கு சம்பாதம் கிடையாது. இனி இவர்களே, இந்த உலகத்தை அப்படித்தான் பார்க்க வேண்டும், அப்படித்தான் பார்க்க வேண்டி இருக்கிறது. கடவுளை அதைத்தான் சொல்லுகிறார், நீங்க இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழப்போதே கிடையாது, உங்களுக்கான இடம் வேற ஒரு இடத்துல இருக்குது. அதனால தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களிடம் சொல்லுகிற பொழுது என்ன சொல்கிறார்? நான் உங்களுக்காக இடம் ஏற்பாடு செய்வதற்காக செல்ல இருக்கிறேன், அங்கதான் இடம். நாம் எல்லாம் விண்ணகமே நம் தாய் நாடு, அதை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று பவுலடிகளார் சொல்கிறார். ஆனால் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இந்த உலகத்திலே தான் நிரந்தரமாக வாழ்ந்துட போகிறோம். இனி இவர்களை முதல் வாசகம் சொல்கிறது, நீங்கள் கடவுளிடம் பலி கொடுக்க போகிற பொழுது எப்படி நீங்கள் அந்த காணிக்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டுமாம்? கடவுளிடம் காணிக்கை ஒப்புக் கொடுப்பதற்கு முன்பாக நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. என்ன? என்னுடைய தந்தை நிரந்தர குடியேற்றவராக இருந்தார்,
நிரந்தர குடியேற்றவராக இருந்த என்னுடைய தந்தைக்கு ஆண்டவரே நீர்தான் இருக்க ஒரு இடம் கொடுத்தீர், உழைப்பதற்கு ஒரு நிலம் கொடுத்தீர், அந்த நிலத்திலிருந்து விளைய செய்த உம்முடைய கனிகளை உம்முடைய அருளை நாங்கள் உம்மிடமே காணிக்கையாக ஒப்படைக்கிறோம். நாங்கள் கொடுப்பது உம்முடையது என்று சொல்லி கொடுங்கள் என்று சொன்னார். நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், ஆண்டவரை விளைய செய்தார். உழைத்தவருக்கோ நீர் பாய்ச்சியவருக்கோ மதிப்பில்லை, ஆண்டவரை பாராட்டப்படுவாராக, மாட்சிக்குரியவராக விளங்குவாராக என்று பவுலடிகளார் சொல்கிறார். இனியவர்களே, அனைத்துமே ஆண்டவரால் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் அனைத்தையும் பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொள்ளாதவர் போல் இருப்பதே என்று சொல்லி பவுலடிகளார் கொரிந்தியர் திருமுகத்தில் கேட்கிறார். அப்படின்னா நான் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும்? ஒரு ஹோட்டலில் தங்குற மாதிரி. நீங்கள் எங்கேயாவது ஒரு வெளியூருக்கு போகிறீங்க, உங்களுக்கு இடம் இல்லை, ஹோட்டலில் போய் தங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹோட்டலுக்கு போனோடனே எத்தனை நாள் தங்க போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணுவீங்க, அப்படிதானா? எத்தனை நாள் வாடகையோ அந்த வாடகையை கொடுத்துருவோம். நீங்கள் ஒரு 3 நாள், ஒரு வாரம் தங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வாரம் தங்குறதுக்காக புதுசாக ஃப்ரிட்ஜ் வாங்குவீங்களா, வாஷிங் மிஷின் வாங்குவீங்களா? எதுவுமே வாங்க மாட்டோம். போய் அந்த ஹோட்டலில் அந்த அறையில் என்ன இருக்குதோ அதை நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு நாள் முடிஞ்ச உடனே திரும்பி வந்துடுவோம். இல்லைன்னா ஏதாவது டிவியில் அந்த ஷோபா நல்லா இருந்துச்சு நான் கொண்டு போகிறேன் எடுக்க முடியாது, அங்கே தான் இருக்கும். இனியவர்கள் இந்த உலக வாழ்க்கை அது போல தான். இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மை அனுப்பி வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் டூர் முடிய தட்டி நம்ம இங்கே இருப்போம், முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் வச்சுட்டு கிளம்பிட வேண்டியதான். ஆனால் நாம் அந்த அழகையினுடைய வார்த்தையில் செய்கிறோம், சில நேரம் விழுந்துடுறோம். ஆமாம் நல்லா தான் இருக்குது, எல்லாமே இருக்குது, என்ன வச்சுட்டு அதுக்கடுத்து என்ன செய்யறது தெரியவில்லை. எனவே கடவுள் சொல்கிறார், ஆண்டவரை வணங்கு, ஆண்டவரை தேடு, மற்றதெல்லாம் உனக்கு கிடைக்கும் என்று சொல்கிறார். அடுத்து ஒரு சோதனையை பாருங்க. சாத்தான் இயேசுவை கோயிலுக்கு கூட்டு வரான். வெளியே வச்சு சொன்னா தானே நீ கோயிலுக்கே கூட்டு வரேன். கோயிலில் கூட்டு வந்து கோயிலில் உயரமான இடத்துல சொல்லி, எப்பா நீ நம்புகிற பைபிளில் என்ன சொல்லியிருக்குன்னா, நீ கீழே குதி, கடவுள் உன்னை காக்கும்படி தம் தூதருக்கு கட்டளையிடுவார், அவர்கள் உன் கால் கல்லின் மேல் மோதாதபடி தங்களை தாங்கிக்கிறாங்க. சாத்தான் வேதம் ஓதும்னு இதுதான். நமக்கு தெரியாத நல்ல பகுதியெல்லாம் சாத்தானுக்கு தெரிஞ்சிருக்கு. இனி இவர்களே கோயிலில் கடவுளை சந்தேகப்படு, கடவுள் தான் சொல்லியிருக்காருலாம், கடவுள் மேலே உனக்கு என்ன சந்தேகம், குதிச்சிரு அப்படி. இதுதான் மிக முக்கியமான ஒரு குருஷியல் டைம். கடவுள் சொல்கிற ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்றும் விவிலியத்தில் சொல்லியிருக்கிறது என்று சொல்கிறார். இனி இவர்களே இந்த நாளிலே நாம் இதையும் சிந்தித்து பார்க்க வேண்டிய கடமைப்படுகிறோம். ஏனென்றால் கோயிலுக்கு வர்றோம், நம்மளாம் பக்தி உள்ளவர்கள், கடவுள் மீது நம்பிக்கை உள்ளவர்கள். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு ஆலயத்திற்கு வருகிற நாம் ஆண்டவரிடம் நம்முடைய தேவைகளை எடுத்து சொல்லுகிறோம். அந்த தேவை கிடைச்சிருச்சுன்னா ஆண்டவர் எனக்கு செவிசாய்த்து விட்டார் என்று சொல்லி மகிழ்கிறோம். ஒருவேளை கிடைக்கவில்லை அல்லது காலம் தப்புகிறது என்ன நினைக்கிறோம்? ஒரு எவனாமோ நல்லா இருக்கான், கோயிலுக்கு வராதவனுக்குலாம் கடவுள் எல்லாத்தையும் கொடுக்காரு, எனக்கு ஏன் கொடுக்கல? அப்போ ஆண்டவர் சொன்னதெல்லாம் பொய்யா? பலர் கோயிலுக்கு அடிக்கடி வந்துட்டே இருந்திருப்பாங்க, தங்களுடைய வீட்டில் ஒரு மரணம் நிகழ்ந்து விட்டது என்று சொன்னால் ஆண்டவராது கோயிலுக்கே போட்டேன், ஆண்டவர் எனக்கும் சம்மந்தம் கிடையாது, எனக்கு மிகவும் பிடித்தமான மனிதரை அவர் எடுத்து விட்டார். அப்போ ஆண்டவர் மீது நாம் என்ன நம்பிக்கை வச்சிருக்கிறோம்? பல நேரங்கள் நன்மையாக வாங்குறது இல்லை, அப்படிதானா? இனிவர்களை அப்போ கடவுள் மீது என்ன நம்பிக்கை நான் வைத்திருக்கிறேன்? அதுக்கெல்லாம் காரணம் இருக்குது. நீங்கள் சொல்லுகிற காரணங்களில் ஒரு நியாயம் இருக்கும், ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் நாங்கள் நியாயமான காரணம் சொல்லிவிட்டால் அந்த செயல்பாடு சரின்றதாகிவிடுமா? இனி இவர்களே ஆண்டவருடைய ஆலயத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை ஆண்டவரை மீறி இருக்கிறார், எனவே நான் கோயிலுக்கு வரல, கரெக்டு தானே அப்படி சொல்ல முடியாது. அது சாத்தானுடைய வாதாடுதல். சாத்தான் தான் சொல்லுவான், நீ கீழே குதி, உன்னை பிடிக்கலன்னா ஆண்டவர் இல்லை, நீ செக் பண்ணி பாரு அப்படிங்கிற. ஆனால் நான் எதுக்கு செக் பண்ணி பார்க்கணும்? கடவுள் காப்பாற்றுறன்னு எனக்கு தெரியுமே. இனி இவர்களே அம்மா தருகிற உணவை என்றைக்கும் நம்ம என்ன செய்ய சந்தேகத்தோடு சாப்பிட்றதே இல்லை. என்னைக்காவது சந்தேகத்தோடு சாப்பிட்ருக்கோமா? இல்லை, அம்மா தர்ற சாப்பாடு சாப்பிட்ருவோம். அம்மாவுக்கு நம்மளை பிடிக்கவே செய்யாதுன்னு சரி, அம்மாவுக்கு நான் எதிராக நம்ம ஏகப்பட்ட தீச்செயல்கள் செய்தாலும் சரி, அம்மாவை அடித்து நொறுக்கினாலும் சரி, அம்மா அதுக்கடுத்து கொடுக்குற சாப்பாடை நம்ம நம்பிக்கையோட சாப்பிடுவோம். அம்மா விஷம் வைக்க மாட்டாங்கன்னு நமக்கு. யாராவது ஒருத்தன் ஒவ்வொரு நேரம் சாப்பிட முடிச்சாலும் ஒரு பூனைக்கு சாப்பாடு வச்சுட்டு சாப்பிடுன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அது எங்கள் அம்மாடா, எங்கள் அம்மா எனக்கு எப்படி விஷம் வைப்பாங்க? அப்போ என்னுடைய தாய் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, நான் சோதித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் கடவுளை எதுக்கு சோதிக்கணும்? அவர் என்னுடைய தந்தை, அவர் எப்படி என்னை காப்பாற்றாம இருப்பார்? அவருக்கு ஒரு வேலை இல்லையா? அதை விட்டுட்டு என்னையா வந்து பார்க்கணும்? எனக்கு நம்பிக்கை இருக்க போயா, உனக்கு நம்பிக்கை இல்லை, நீ குதி. இனி இவர்களே சோதனைகள் குழப்பங்கள் வருகிற பொழுது நான் யாரை நம்புகிறேன்? நான் எந்த இடத்தில் இருக்கிறேன்? எனக்கு கிடைக்குது கிடைக்கல அது அடுத்த விஷயம். நான் நம்பி இருக்கிற மனிதரியா? அப்போ எல்லா நேரத்துலையும் எல்லாத்தையும் செய்யணும் அவசியமே கிடையாது. பிள்ளைகள் இப்போ கார் கட்ட வாங்கி கொடுத்துருவீங்களா? வாங்கி அவனுக்கு ஓட்ட தெரியாது, அவனுக்கு தேவையில்லை. பிள்ளைங்களுக்கு எந்த நேரத்தில் எது வேண்டுமோ அதை கண்டிப்பாக தந்தையோ தாயோ செய்வார்கள். அவங்க செய்யலைங்கிறதுனால அவங்களுக்கு அன்பு இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது.
எனவே இனியவர்களே, நான் நம்புகிற மனிதர் யார் என்கிற தெளிவு இருக்கிற பொழுது எந்தவித குழப்பம் வந்தாலும் நாம் அதிலிருந்து தள்ளி போகலாம். மூன்றாவது காரியம், விவிலியத்தினுடைய நற்செய்தியிலே இறுதியாக சொல்லப்படுகிற வார்த்தை, அழகை சோதனைகள் அனைத்தையும் முடித்த பின்பு ஏற்ற காலம் வரும் வரை அவரை விட்டு அகன்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுக்கு சோதனை ஒருபோதும் தீர்ந்து பாடில்லை, ஒவ்வொரு நேரமும் சோதனைகள் வந்துட்டு இருந்துச்சு. எப்போ ஏற்ற காலம் அழகைக்கு? இயேசு எல்லா சோதனையிலும் வென்று விட்டார். இயேசு இறுதியான ஒரு சூழ்நிலையிலே கெத்செமனி தோட்டத்தில் இருக்கிற பொழுது மீண்டும் அழகினுடைய சோதனை. இந்த சாவை ஏற்றுக்கிறதா வேண்டாம்? இனியவர்களே, எவ்வளோ ஒரு மனக்குழப்பம் பாருங்க. உயிர் போகிற சூழ்நிலையில் யார் யோக்கியனா இருப்பா? ஒரு கேள்வி, நான் வந்து எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் நெத்தியில் கண்ணை வச்சுட்டா, துப்பாக்கி வச்சிட்டோம்னா உயிர் பயம் வந்துடுது இல்லை? சரி, அவனுக்கு உயிர் பயம் இல்லைன்னா அவங்க பிள்ளைங்களை யாராவது கடத்திட்டாங்கன்னா படங்களில் அதுதானே காட்டுறான். ஒரு நேர்மையாக இருக்கிறான், அவனுக்கு பயமே கிடையாதுன்னா அவங்க பிள்ளைங்களை கடத்திடுதான், அவங்க வீட்டில் இருக்கிறவங்க யாராவது கடத்திடுதான். யாரையா ஒருத்தவங்க பயம் காட்டுறான், பயம் காட்டினா மரண பயத்தை காட்டினா இயல்பாக எந்த விதமான அறநெறியிலிருந்து அவர்கள் விலகி விடுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை காட்டும். இனியவர்களே, அப்போ இயேசுவுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது அழகை மீண்டும் வருகிறான். இந்த சாவு உனக்கு வேணுமா? எதுக்கு உனக்கு வேணும்? இந்த மக்கள் நீயா படைச்ச, நீயா பாதுகாத்த, எதுக்கு? எவனா உனக்கு உண்மையாக இருந்திருக்கானா? இவனுக்காக மனுஷனாக இறங்கி கேவலப்பட்டு சாவணுமா? கொஞ்சம் டீசெண்டாக செத்தாவது பிரச்சனை இல்லை, வேண்டாம். இந்த துன்பம் உனக்கு வேண்டாம். வேறு மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்கும். இந்த இப்போ ஏதாவது நெட்டிலலாம் போகிறீங்கன்னா ஐடிக்குள்ளே போக முடியலன்னா ட்ரை அனதர் ஆப்ஷன் அப்படின்னு சொன்ன மாதிரி, கடவுளை மீட்கிறதுக்கு மக்களை மீட்பதற்கு அனதர் ஆப்ஷன் இருக்கான்னு பாரு என்றெல்லாம் சொல்லியிருக்கோம். ஆனாலும் ஆண்டவர் மிக தெளிவாக இருக்கிறார். ஆண்டவரே, இந்த துன்பத்தை என்னை விட்டு அகலற்றோம், ஆனாலும் நான் எடுக்கிற முடிவு உமது சித்தம் எதுவோ நடக்குது. அதிலும் அவர் சோதனையிலிருந்து வெற்றி பெறுகிறார். இனிவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் சோதனை வருகிற பொழுது அது சாத்தானுக்கு ஏற்ற காலத்தை வரும். சாத்தானுக்கு ஏற்ற காலம்னா எது? எப்போ எனக்கு நிம்மதி இல்லாமல் போகுதோ, எப்போ என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான நேரம் வருகிறதோ அந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்ய ஆட்கள் இருக்க மாட்டார்கள். எனக்கு தேவைப்படுகிற நேரத்தில் கடவுள் கூட என்னை கைவிட்டது போன்ற உணர்வு வரும். எனக்கு தேவைப்படுகிற பொழுது நான் வறுமையில் வாடிக்கொண்டிருப்பேன். எனக்கு தேவைப்படுகிற பொழுது நான் உதவி செய்தவனே என்னை கண்டுகொள்ளாமல் போயிருப்பான். ஆனால் இதெல்லாம் நமக்கு சாத்தான் கொடுக்கிற சோதனைகள். நாம் மனிதர்களை நம்பவில்லை. விவிலியம் சொல்லுவது போல, நாம் மனிதர் கையில் விழுவதை விட ஆண்டவரை நம்புவதே மேல். உயர்குடி மக்கள் மீது நம்பிக்கை கொள்வதை விட கடவுளை நம்புவதே உயர்ந்தது. தவக்காலம் நமக்கு சொல்லித் தருகிற காரியம் என்னவென்றால், ஆண்டவர் உங்களை அன்பு செய்கிறார், ஆண்டவர் நம்மை அன்பு செய்கிறார். எல்லாவற்றையும் கொடுக்கிற ஆண்டவர், தம் மகனோடு அனைத்தையும் கொடுக்கிற ஆண்டவர் நம்மை அன்பு செய்கிற பொழுது நாம் எதை குறித்து அஞ்ச வேண்டும், எதை குறித்து கலங்க வேண்டும்? எதுவும் நமக்கு தேவை. எல்லாவற்றையும் கடவுள் பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையில் வாழ்வோம். சோதனைகள் அனைத்தையும் வெல்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எழுந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல. தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென்.
இனியவர்களே, ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் தருவார். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லி அவரே சொல்லியிருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி நம்முடைய தேவைகள் அனைத்தையும் ஆண்டவர் பாதத்தில் நம்பிக்கையோடு எடுத்து வைப்போம். நம்பிக்கையை நிலைநாட்ட உம்மால் அழைக்கப்பட்ட எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவரத்தார் அனைவரும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தைகளை இறைவனின் திட்டத்திற்கு ஏற்றபோல் நம்பிக்கையிலும் நிலைவாழ்வை பெறும் பொருட்டும் எந்நாளும் இறைவனில் மகிழ்ந்து இயேசுவே ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்கி தரக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடினோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது என்ற இறைவார்த்தையில் நம்பிக்கை கொண்ட அனைத்து உலக மக்களுக்காக மன்றாடுகிறோம். வறுமை, கொள்ளை நோயின் ஆதிக்கம், வேலையின்மை, தனிமை, முதுமை மற்றும் கடினமான சூழ்நிலைகளால் தங்கள் வாழ்வை இழந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இறைவனின் வலிய கரமும் ஓங்கிய புயமும் அஞ்சாதக்க பேராற்றலும் நிறைவாய் கிடைத்து எல்லாரும் எல்லாமும் பெற அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரின் திருப்பெயரை வாயார அறிக்கையிட்டு மன்றாடுகிறவர் பெற்று மீட்பு பெறுவர் என்ற இறைவார்த்தையில் நம்பிக்கை கொண்டு இங்கு கூடியுள்ள அனைத்து குடும்பங்களுக்காக உம்மை மன்றாடுகிறோம். எந்த தேசத்திலும் குடும்பங்கள் சிதையப்படாமல் இயேசுவின் உறுதியான மனநிலையை எல்லோரும் பெற்று வாழ்கின்ற வாழ்க்கையில் நமக்கும் பிறருக்கும் பயம் தரும் வகையில் வாழவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தவக்காலத்தில் முதல் ஞாயிறான இன்று இயேசு சாத்தானின் சோதனைகளை வல்லமையோடு எதிர்கொண்டது போல நாட்டை ஆளும் தலைவர்கள் நீதிக்கு, உண்மைக்கு, நல்வாழ்விற்கு மற்றும் மக்களின் தேவைகளை நிறைவேற்றும் போது அதற்கு எதிராக வரும் சோதனைகளை எதிர்கொண்டு நன்மையான காரியங்கள் செய்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியில் மன்றாடுவோம். ஆண்டவரை உம்மீது கொண்ட ஆழ்ந்த நம்பிக்கையினால் எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் உடைய பாதத்தில் நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம். எண்ணங்கள் வாயிலாக, வாய்மொழியாக நாங்கள் எதிர்த்த எல்லா மன்றாட்டுகளுக்கும் கனிவோடு செவி சாய்ப்பீராக. இவற்றை தந்தை எங்களை ஆசீர்வதிக்குமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை உம் திருமுன் கொண்டு வந்து புனிதமிக்க அருளடையாள கொண்டாட்டத்தை தொடங்குகின்றோம். இவற்றை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு நீர் அருள்வீராக. எங்கள் ஆண்டவர ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமைய மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து 40 நாட்கள் இவ்வுலக உணவை தவிர்த்து உண்ண நோன்புக்கு உரு கொடுத்து அதை புனிதப்படுத்தினார். மேலும் தொடக்கத்தில் தோன்றிய பாம்பின் மாய கவர்ச்சிகள் அனைத்தையும் அவர் தோற்கடித்து தீமையின் ஆட்சி மீது வெற்றி கொள்ள எங்களுக்கு கற்பித்தார். அதனால் பாஸ்கா மறை நிகழ்வை தகுதியான மனதோடு கொண்டாடி இறுதியாக முடிவில்லா பாஸ்காவுக்கு கடந்து செல்வோமாக. ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி சைத்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே
ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்ப்புடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தவது திருமுக ஒளியினுடைய சேரலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பாதுகாவலர் புனித பெர்க்மான் சருளப்பர், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் பெற உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தையை அறிவித்து மகிழ்வோம். இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.